Namaste. Greetings to all of you. Grandmaster Chevakaksi அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. When you become careless with money, it means that the basic chakra is not as strong and as healthy as it should be. Pranic healing தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தி டைரெக்டாக தெரியும். எஸ்பெஷலி ப்ரானிக் சைக்கோதெரப்பி கற்றுக்கிட்டவங்களுக்கு இது உயிர் மாதிரியான செய்தி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சாதாரண மக்களுக்கு இது கேட்கும்போது சக்கரான்னு ஒன்றுனா என்னன்னு தெரியாது. சக்கரானா அந்த வேதா டைம்லேருந்து சொன்னாங்களே சார் 7 இருக்குது அதானே அப்படி சொல்லுவாங்க. அது என்ன எப்படி இயங்குது அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நான் இந்த பேசிக் சக்கரா சொல்கிறது சான்ஸ்கிரிட்டில் பழைய காலத்தில் மூலாதார சக்கரா அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மூலாதார சக்கரா அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, உங்கள் உடலில் உயிர் ஆத்மா உடலில் குடியேறி தான் முன்னேறதுக்கான முயற்சி எடுக்கணும்னா இந்த உடலை பயன்படுத்தி தான் முன்னேறணும் இல்லையா? அந்த உடல் அதில் ஆத்மா குடியேறி உயிர் வாழணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கறது இந்த பேசிக் சக்கரா. பேசிக் சக்கரா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உடல், குறிப்பாக எலும்பு, தசை, இரத்த உற்பத்தி, ஸ்கின்னு இதெல்லாம் பிரமாதமாக இயங்கும். பேசிக் சக்கரா பலவீனமாச்சுன்னா இந்த உறுப்புகள் எல்லாம் பலவீனமாகும். அதனால தான் உடல் வயசு சோர்ந்து போனவங்க ரொம்ப வயசான உடலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எலும்புலாம் வளைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க பேசிக் சக்கரா பலவீனமாக அவங்க உடலும் பலவீனமாகும். கம்மி வயசுலேயே சில பேருக்கு கூணு விழுந்த மாதிரி இருக்குது, வளையுது அப்படின்னா அந்த பேசிக் சக்கரா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உடல் பலவீனமான மாத்திரத்தில் உங்களுக்கு உழைக்கக்கூடிய திறன் இருக்காது. அப்போ பணம் சம்பாதிக்கிறவங்களோட பேசிக் சக்கரா பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் பணத்தை கேர்லெஸ்ஸாக செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பணம் சொல்கிறது கன்சாலிடேட்டட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம். கடவுளுடைய சக்தி வடிவமாக ஃபிசிக்கலைஸ் ஆகிருக்கு. அந்த எனர்ஜியை இவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வேஸ்ட் பண்ணக்கூடிய குணம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? உடலுக்கு வாங்கி அதை பிரமாதமான முறையில் பயன்படுத்தக்கூடிய திறமை இல்லாமல் இருக்குது. அப்போ உடல் ஆரோக்கியம் இருக்காது, சிந்திக்கக்கூடிய விதத்தில் பலவீனம் இருக்கும். இதெல்லாம் டயர்டாச்சு அப்படின்னா அவங்க ப்ரொடக்டிவ் ஆட்களாக இருக்கவே முடியாது. அவங்க ப்ரொடக்டிவாக இல்லாத பட்சத்தில் பணம் அவங்கள்ட்ட தங்காது. அவங்க ஏதாவது ஒன்று செலவு பண்ணி பணத்தை தக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த நேரத்தில் தான் அவங்க கேர்லெஸ் ஆகி கணக்கு பார்க்காம அதிகமாக செலவு பண்ணி தாம் தூம்னு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி பணம் தக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அந்த நேரம் பட்ஜெட்டிங் இருக்காது, பிளானிங் இருக்காது, திங்கிங் எதுவும் இருக்காது. அதனால தான் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தெளிவாக என்ன சொல்கிறாங்க, பணம் சொல்லக்கூடிய கன்சாலிடேட்டட் எனர்ஜி வடிவம் எடுக்கணும்னா உங்கள் மூலாதார சக்கரா ஒரு பேசிக் சக்கரா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆட்கள் கையில் பணம் இந்த உலகத்தில் தங்கும். அப்போ மிக சக்தி வாய்ந்த பணக்காரர்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் சக்கரா பிரமாதமான அவையில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பணமே இல்லாத ஆட்களோட பேசிக் சக்கரா பார்த்தா எப்படி சார் இருக்கும்? அது ஸ்கேன் பண்ணால் எனர்ஜியே இருக்காது. அப்போ யார் வேணால் எந்த இடத்துல வேணால் அவங்களோட சக்கராவை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு பணம் இருக்குமா இல்லையான்னு கூட சொல்ல முடியும். அவ்வளோ முக்கியமான விஷயம் அது ஆக்சுவலாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? இம்மீடியட்டாக ஏதோ பணம் பற்றி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களே சார், வெரிஃபை பண்ண முடியும்லாம் சொல்கிறீங்களே, அப்போனா அந்த சக்கரா பற்றிலாம் எந்த ஸ்கூலில் சொல்லித்தராங்க? சயின்ஸ் மாதிரி யார் சொல்லித்தாரா? அந்தால உடனே பிடிக்கணும். நீங்கள் உங்கள் ஊரில் ப்ரானிக் ஹீலிங் சென்டர் எங்கே இருக்கோ அதில் இருக்கிறதுல நல்ல டீச்சர் யார், ஃபென்டாஸ்டிக்காக பாடம் சொல்லிக்கக்கூடிய மென்டர்ஸ் யார், அதை கேளுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சென்டர்னோன்னா அங்கே ஓடிடாதீங்க. நல்ல பசங்களுக்கு பிரமாதமான ஸ்கூலில் தேடுறீங்க இல்லையா? ப்ரானிக் ஹீலிங் வாத்தியார்லேயே நல்ல பாடம் சொல்லிக்க வாத்தியார் யார், அது கேட்டுக்கோங்க. அவங்கள்ட்ட போய் பாடம் கற்றுக்கோங்க. Wish you the best. Good luck to you. Namaste.